ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம், சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் என்று அலங்கரியம், அன்பினால் என்று அலங்கரியம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரே பிரभु जी हरे सदारु से अभी तो हनासुम अंदरयामी कुकरा सवरासुम सुंदर ज्योति 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 को हरासुम. பின்னுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, சர்வ வல்லவரே, தெய்வமே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். தேவாதி தேவனே, உமது பிரசன்னம் எங்களை மூடிக்கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. தேவாதி தேவனே, இந்த நேரத்திலே இறைச்செய்தியை கேட்க கடந்து வந்திருக்கிற எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதியும் சுவாமி. 100 மடங்கு பலன் தரும்படியாக அவருடைய இருதயத்தை திறந்து வையும் கர்த்தாவே. தேவாதி தேவனே, வேதத்தை போதித்து கொடுப்பதற்காக உம் பாதத்திலே நிற்கிற அந்த அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்பித்துக் கொள்ள என்கிற தலைப்பிலே நான் இப்பொழுது இறைச்செய்தி வழங்கவிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. லூக்கா 21வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசியுங்க. ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மிக மிக அண்மையில் உள்ளது. இறுதி காலம் வந்தாச்சு, இனி காலம் செல்லாது. நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்பித்துக் கொள்வதற்கும் மானிட மகன் முன் நிற்பதற்கு தகுதியுள்ளவர்கள் ஆவதற்கும் முதலாவதாக விழித்திருந்து ஜெபியுங்கள். 2ஆவதாக இயேசு நாமத்தை சொல்லி ஜெபியுங்கள். ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்களை படியுங்க. ஒளிமயமான பெருநாளாகிய ஆண்டவரின் நாள் வரும் முன்னே கதிரவன் இருண்டு போகும், நிலவோ இரத்த நிறமாக மாறும். அப்பொழுது ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி வேண்டுவோர் யாவரும் தப்பி பிழைப்பர். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி வேண்டுவோர் யாவரும் தப்பி பிழைப்பர். எதுல இருந்து தப்பி பிழைப்பாங்க? நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்பி பிழைப்பார்கள். பிரியமானவர்களே, கண்களை திறந்து பாருங்க. இந்த லோகத்தை சுற்றி பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. பெருவெள்ளம் ஒரு சைடு, பூகம்பம் ஒரு சைடு, சுனாமி ஒரு சைடு, யுத்தம் ஒரு சைடு, பஞ்சம் ஒரு பக்கம். இப்படியாக உலகத்தை தீய சக்திகள் நெருக்கி கொண்டு இருக்கிறதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது உங்க உள்ளத்துல என்னங்க தோணுது? இவையெல்லாம் எங்கேயோ நடக்குது, நமக்கென்ன அப்படின்னு இருக்கிறீங்களா? நீங்க நினையாத நேரத்துல திடீரென்று ஆபத்து உங்க தலையில வந்து விடியும். ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்பி பிழைப்பதற்கு விழித்திருந்து ஜெபியுங்கள், இயேசு நாமத்தை சொல்லி ஜெபியுங்கள். ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மிக 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 அண்மையில் உள்ளது.
கட்டளை பிறக்க, தலைமை வானதூதரின் குரல் ஒலிக்க, கடவுளில் எக்காலம் முழங்க, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வானிலிருந்து இறங்கி வருவார், உலகிற்கு இறுதி தீர்ப்பு வழங்குவதற்காக. அப்பொழுது கட்டளைகளை கடைப்பிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து, அதிகாலையில் எழுந்து வல்லமையோடு ஆண்டவரை துதித்து ஆராதித்து, வேதம் வாசித்து தியானித்து அதை வாழ்வாக்கி, விழித்திருந்து இயேசு நாமத்தை சொல்லி ஜெபித்து ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிற எல்லோரும் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆயத்தமா இருக்கிறீங்களா? நாளைக்கு என்ன சமைக்கிறது? அடுத்த நாள் என்ன சமைக்கிறது? அதுக்கு அடுத்த நாள் என்ன சமைக்கிறது? அரிசி கிடைக்குமோ கிடைக்காதோ? பஞ்சம் வரும்னு சொல்றாங்களே, தண்ணி கிடைக்குமோ கிடைக்காதோ? இதுதான் உங்களுடைய இருதயத்தில் இருக்குது, அப்படிதானே? ஆண்டவர் அதி சீக்கிரத்துல வர போறாருங்க. நீங்கள் இதையும் அதையும் பற்றி கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் தள்ளப்பட்டு போவீர்கள். ஆகவே விழித்திருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அப்பா, எங்களை காப்பாற்றுங்கப்பா, நாங்கள் பாவிகளும் பலவீனர்களுமாக இருக்கிறோம், எங்களை சந்தியும் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நொடி பொழுதும் செபியுங்கள். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. என்ன சொல்லி ஜெபிக்கணும்? இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிங்க. என்ன சொல்லி ஜெபிக்கணும்? இயேசு நாமம். இயேசு நாமத்தை சொல்லி ஜெபிங்க. இதை சொல்லி கொடுக்கறது யாருங்க? இயேசுவே சொல்லி கொடுக்கிறார், வேற யாரும் சொல்லி கொடுக்கலங்க. ஏங்க, பெரிய ஆபத்து வரப்போகுது, பெரிய தீமை வரப்போகுது, அது உங்க உயிருக்கு ஆபத்தாக வரப்போகுது. பெரிய கொள்ளை நோய் வரப்போகுது, அது உங்க உயிருக்கு ஆபத்தாக முடிய போகுது. ஆகவே இந்த செபத்தை படிச்சேன், அந்த செபத்தை படிச்சேன், இதை செஞ்சேன், அதை செஞ்சேன்னு இல்லாம என் நாமத்தை சொல்லி மாத்திரம் ஜெபியுங்க. அப்பதான் நீங்க தப்பி பிழைப்பீங்க, இல்லைன்னா அவுட். ஆமென். Amen. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் வல்லமை வாய்ந்த நாமம், நம்மை வாழ வைக்கிற நாமம், விண்ணிலும் மண்ணிலும் மேலான நாமம், சாப பிசாசை துரத்துகிற நாமம், நோயுற்றவர்களை குணப்படுத்துகிற நாமம், அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற நாமம், மீட்பளிக்கிற நாமம், விண்ணவரும் மன்னவரும் கீழுலகோரும் மண்டியிட்டு ஆராதிக்கும் நாமம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம். இவ்வளவு வல்லமை வாய்ந்த நாமம் உங்க நாவில் எப்பொழுதும் இருக்கட்டும். ஆமென். Amen. உங்கள் உதடுகள் எப்போதும் இயேசு நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். அப்போ இயேசு நாமத்தை சொல்லணும்னாக்கும், சர்வ வல்லவருடைய நாமத்தை சொல்லணும்னாக்கும், பிரியமானவர்களே, உங்க வாய் எப்போதும் பரிசுத்தமா இருக்கணும். ஆமென். Amen. பிரியமானவர்களே, பொய்யோ பொறணியோ சண்டை சச்சரவோ அசுத்த வார்த்தைகளோ உங்க வாயிலிருந்து வரவே கூடாதுங்க. மதுபானம் குடிக்க கூடாது, போதை பொருட்களை இந்த வாய் வழியா உபயோகிக்கவே கூடாது. பிரியமானவர்களே, எப்போதும் உங்க வாயை பரிசுத்தமா வைங்க. வாய் வழியா ஒவ்வொரு நாளும் 1/4 லிட்டர் 1/2 லிட்டர் 3/4 லிட்டர்னு குடிச்சுக்கிட்டு ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா அப்படின்னு சொன்னாக்கும் ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்பாரா? பிரியமானவர்களே, அழிந்து போவதற்கு முன்னால ஆண்டவர் பாதத்துல மண்டியிடுங்க. இனி காலம் செல்லாது. ஆமென். Amen. நீதிமொழிகள் 18:10 வாசியுங்க. ஆண்டவரது திருப்பெயர் உறுதியான கோட்டை, அவருக்கு அஞ்சி நடப்பவர் அதனுட் சென்று அடைக்கலம் பெறுவார். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவருடைய திருப்பெயர் உறுதியான கோட்டையாக இருக்கிறது. அவருக்கு அஞ்சி நடப்பவர்கள் அதனுள் சென்று அடைக்கலம் பெறுவார்கள். ஆமென். Amen. பிரியமானவர்களே, இயற்கையின் சீற்றங்களில் இருந்தோம், கொடிய பஞ்சங்களில் இருந்தோம், தீவிரவாத வெறிச்செயல்களில் இருந்தோம், யுத்தங்களில் இருந்தோம், விபத்துக்களில் இருந்தோம், கொடிய கொள்ளை நோயில் இருந்தோம், கொடிய மனிதர்களிடம் இருந்தோம், கொடிய விலங்குகளில் இருந்தோம், விஷ பூச்சிகளில் இருந்தோம். தப்பித்து கொள்ள விரும்பினால் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருந்து உங்களை பாதுகாப்பார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடுகிற எல்லோரும்
எல்லோரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாதுகாக்கிறார். அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறார். இயேசு நாமத்தை சொல்லி கூப்பிடுறவங்க யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி நீங்கள் கூப்பிட்டால் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டா போதும், உடனே அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, அநேகர் பர்த்திமேயுவை பார்த்து கத்தாதே சும்மா இரு என்று சொன்னார்கள். பர்த்திமேயுவோ இன்னும் அதிகமாக கத்தினார். என்ன சொல்லி கத்தினார்? இயேசுவே தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும் என்று சொல்லி கத்தினார். ஆண்டவர் அந்த கூக்குரலுக்கு பதில் கொடுத்தாரா, கொடுக்கலையா? கொடுத்தார். பர்த்திமேயு மீண்டும் பார்வையை பெற்றுக்கொண்டார். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், நாங்கள் சாக போகிறோம் என்று சொல்லி சீடர்கள் கத்தினார்கள். இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே சும்மா இரு என்று சொன்னார். அவர்கள் தப்பி பிழைத்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஐயா தாவீதின் மகனே, என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள், அவளை காப்பாற்றும் என்று சொல்லி ஒரு கனானிய பெண் கதறினாள். அந்த பெண்ணுக்கு இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? அவர் சொன்ன பதில், நீ விரும்புகிறபடியே நிகழட்டும் என்றார். அந்த நிமிஷமே அந்த பெண்ணின் மகளுக்கு பூரண சுகம் கிடைச்சது. Praise the Lord. Praise the Lord. 10 தொழுநோயார்கள் தூர நின்னுகிட்டு, இயேசுவே தாவீதின் மகனே, எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி கத்தினார்கள். பிரியமானவர்களே, 10 பேரையும் ஆண்டவர் சுகப்படுத்தினார். 2 பார்வையற்றவர்கள், இயேசுவே தாவீதின் மகனே, எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி கத்தினார்கள். அவர்களுக்கும் ஆண்டவர் பார்வை கொடுத்தார். இயேசு நாமத்தை சொல்லி மன்றாடுகிற எல்லோருக்கும் பதில் கொடுப்பதற்காக, சுகப்படுத்துவதற்காக, விடுதலை செய்வதற்காக, காப்பதற்காக ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். நீங்க எங்க ஓடுறீங்க? வா மகளே, வா மகனே, வா. பாவம் செஞ்சுட்டியா? வா. உன்னை காப்பாத்துறதுக்கு, உன்னை விடுவிக்கிறதுக்கு, உன்னை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன், வா அப்படின்னு சொல்லும்போது நீங்க எங்க போறீங்க? போயா போ, நீ நாசரேத்து இயேசு தானே, உனக்கு என்ன தெரிய போகுது? மதுபானத்துல இருக்கிற சுகபோகம் உனக்கு தெரியுமா? விபச்சார விடுதியில இருக்கிற சுகபோகம் உனக்கு தெரியுமா? போயா போ என்று சொல்லிட்டு பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற மனித இனமே, நீ மாண்டு போவதற்கு முன்னால், நீ அழிந்து போவதற்கு முன்னால் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடு. ஐயா காப்பாற்றும், தாவீதின் மகனே என்னை காப்பாற்றும் என்று சொல்லுங்கள். அவர் நிச்சயமாக காப்பாற்றுவார். Praise the Lord. Praise the Lord. நடந்த ஒரு நிகழ்வு. என்னுடைய வாலிப வயதிலே ஒரு காம கொடூரனின் கையில் மாட்டிக்கொண்டேன். அவன் இப்படியாக சொன்னான், என்னுடைய ஆசைக்கு நீ உடன்படவில்லை என்றால் உன்னை கொன்று விடுவேன் என்று சொல்லி மிரட்டினான். பயம் என்னை ஆட்கொண்டது. என்ன செய்யறதுன்னே தெரியல. அக்கம் பக்கத்துல யாருமே கிடையாது. எல்லாம் முடிஞ்சதுங்கிற நிலைக்கு வந்துட்டேன். என் பிளத்தெல்லாம் ஒன்று சேர்த்து கூட்டி, ஏசப்பா என்னை காப்பாற்றோ என்று சொல்லி கத்துனேன். பிரியமானவர்களே, நீங்க நம்ப மாட்டீங்க. மரத்தை வெட்டுனா அது எப்படி மடார்னு விழுகுமோ, அதே போல அந்த வாலிபன் மடார் என்று விழுந்தான். விழுந்தவன் எந்திரிக்கல, அப்படியே கிடக்குறான். நான் அவன் செத்து போயிட்டானோன்னு நினைச்சு எட்டி பார்க்குறேன், என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஒரு அசைவும் இல்லை, மூச்சும் இல்லை, அப்படியே கிடக்குறான். அப்போ நான் நினைச்சேன், ஏசப்பா அவன் செத்து போயிட்டானா என்ன செய்யறது? ஐயோ பாவம், ஐயோ பாவம்னு சொல்லி, என்னை காப்பாற்றிய ஏசப்பா இவனையும் காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி கத்துனேன். என்ன நினைச்சு தெரியுமா? யாரோ தூக்கி விட்டது போல அவன் எழுந்து நின்றான். உச்சந்தலை முதற்கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே நடுங்கிக்கிட்டு இருந்தான். என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கையை எடுத்தான். எனக்கு தைரியம் வந்துருச்சு. உனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், ஏசப்பா என்னை காப்பாற்று அப்படின்னு நீ சொன்ன பொழுது மின்னல் வெட்டியது.
ஒரு ஒளிமயமான கை கடந்து வந்து பலார்னு என் கன்னத்துல ஒரு அரைஞ்சு என் நெஞ்ச பிடிச்சி பின்னால தள்ளி விட்டது. அப்படியே மடார்னு விழுந்தேன். என் பலத்தை இழந்தேன். என்னால கையையும் அசைக்க முடியல, காலையும் அசைக்க முடியல. அப்படியே கிடந்தேன். மீண்டும், ஏசப்பா இவனையும் காப்பாற்று என்று நீ சொன்ன பொழுது யாரோ என்னை தூக்கி விட்டது மாதிரி இருந்துச்சு. அது வேற யாரும் இல்ல, அந்த ஒளிமயமான கை தான் அப்படின்னு சொன்னான். யார் அந்த ஒளிமயமான கை? ஏசப்பா. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஆபத்து நேரத்துல, துன்ப துயர நேரத்துல ஏசப்பான்னு கூப்பிடுங்க. அவர் சத்தியம் சத்தியமாக காப்பாற்றுவார். அவர் வாக்கு மாறாதவர். செய்வேன் என்றால் சத்தியம் சத்தியமாக செய்வார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, எல்லோராலும் கைவிடப்பட்ட நிலையில் தனிமையில் வாடிக்கொண்டு இருக்கிறீர்களா? மருத்துவர்களால் கைவிடப்பட்டு மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா? தோல்விக்கு மேல தோல்வியை சந்தித்து விசுவாசத்தை இழந்து அடுத்து என்ன செய்யறது என்று தெரியாமல் கலங்கி போய் இருக்கிறீர்களா? ஏசப்பான்னு சொல்லுங்க. ஏசப்பா என்னை காப்பாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லுங்க. இயேசு நாமத்தை சொல்லி நீங்க கூப்பிட்டுட்டா போதும், பிரச்சனைகள் தீர்ந்தது என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். திருப்பாடல் 91:14-16 வரை உள்ள வசனங்களை படியுங்க. அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். Praise the Lord. Praise the Lord. அவர்கள் என் பெயரை அறிந்திருப்பதால் அவர்களை பாதுகாப்பேன். எப்ப பாதுகாப்பாராம்? அவருடைய பேரை நம்ம அறிஞ்சிருக்கணுங்க. இயேசு கிறிஸ்து யாருன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். அவர் அறிஞ்சு புரிஞ்சு ஆராதிக்கணும். அப்பொழுதுதான் நீங்கள் அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை பாதுகாப்பார். நீங்கள் இயேசுவின் பெயரை அறிந்திருந்தால் அவர் உங்களை பாதுகாப்பார். துன்ப வேளையில் அவர் உங்களோடு இருப்பார். எந்த தீமையும் உங்களை அணுகாதபடி அவர் உங்களை பாதுகாப்பார். உங்களை பெருமைப்படுத்துவார். நீடிய ஆயுளால் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. Praise the Lord. உங்களுக்கு நீடிய ஆயுள் வேணுமா? நீடிய ஆயுள் வேணுமா? இயேசு கிறிஸ்துவை நோக்கி மன்றாடுங்க. ஏசப்பா நீ என் கூடவே இருப்பா, என் கூடவே இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லி செவிங்க. உங்களுக்கு நீடிய ஆயுள் கிடைக்கும். சகலவித துன்பங்களிலிருந்தும் சகலவித கேட்டிலிருந்தும் அவர் உங்களை தப்புவிப்பார். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டு எல்லா நேரமும் வல்லமையோடு துதியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் கூடவே இருந்து உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார். என் தேவையை யார் சந்திப்பா? வயசாயிருச்சுன்னா என்னை யார் சந்திப்பா? இது நடந்தா என்ன நடக்கும், அது நடந்தா என்ன நடக்கும் என்று சொல்லி ஏங்காதீங்க. ஏசப்பான்னு கூப்பிடுறதுக்கு மட்டும் படிச்சுக்கிறங்க. பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்க. அவரை நம்புங்க, போதும். அவர் சத்தியம் சத்தியமாக உங்களை காப்பாற்றுவார். ஆபத்து நேரத்துல இயேசுவே என்று சொன்னால் போதும், ஓடோடி வந்து உங்களை காப்பாற்றுவார். Praise the Lord. Praise the Lord. என்ன காப்பாத்திய தேவன் உங்களை காப்பாத்துவாரா, காப்பாத்த மாட்டாரா? காப்பாற்றுவார். காப்பாத்துவார். யாரையோ காப்பாத்துறாங்க, நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நீங்கள் ஏசப்பான்னு கூப்பிடும் போது உங்கள்ட்ட ஒரு துளி நம்பிக்கை இருந்தா போதும், சத்தியமா அவர் வருவாரு, அவர் என்னை காப்பாத்துவார் என்கிற சத்தியம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும், அவர் காப்பாத்துவார் உங்களை. Praise the Lord. Praise the Lord. நாம் மீட்பை பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரை அன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை என்று திருத்தூதர் 4:12 நாம் வாசிக்கிறோம். ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதித்து அவர் ஒருவருக்கே பணிவிடை செய்யுங்கள், நீங்கள் மீட்பு பெறுவீர்கள். நிகழ போகும் அனைத்திலிருந்தும் நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். Praise the Lord. Praise the Lord. திருத்தூதர் பணிகள் 3:4-8 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து, எங்களை பார் என்று கூறினர். அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார்.
பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடமில்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன. அவர் குதித்தெழுந்து நடக்கத் தொடங்கினார். துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறே அவர்களோடு கோவிலுக்குள் சென்றார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, கவனிங்க. நம்முடைய முதல் போப் பேதுரு, அவர்கிட்ட வெள்ளியும் பொன்னும் இல்லைங்க. ஆனால் நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் நாமம் இருந்தது. Praise the Lord. Praise the Lord. இயேசு கிறிஸ்துவின் மனநிலையும் அவருடைய வல்லமையும் இறை பிரசன்னமும் இறை அரசை கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற ஆர்வமும் பேதுருவிடம் நிறைவாக இருந்தது. அவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தார். தூய ஆவியார் அருளும் வரங்களையும் கொடைகளையும் கனியையும் நிறைவாக பெற்றிருந்தார். குணமளிக்கும் ஆற்றல் பேதுருவுக்கு இருந்தது. ஆகவேதான் கால் ஊனமுற்றிருந்தவனை பார்த்து, நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நட என்று சொல்லி அவனுடைய வலக்கரத்தை பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவன் எழுந்து நடந்தான். Praise the Lord. Praise the Lord. பிரியமான இறை ஊழியர்களே, நீங்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு தூய ஆவியார் அருளும் வரங்களினாலும் கொடைகளினாலும் கனிகளினாலும் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள் என்றால், வலப்புறமோ இடப்புறமோ பார்க்காமல் இயேசு கிறிஸ்துவை நோக்கி மாத்திரம் நடந்து செல்வீர்கள். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களையும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி மாத்திரம் நடத்தி செல்வீர்கள். பிரியமானவர்களே, இறை அரசை கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற ஆர்வம் உங்களிடத்தில் ஏராளம் ஏராளம் இருக்கும். பேதுரு என்ன சொல்றான்னு பாருங்க. நானும் இறை வேண்டலிலும் இறை வார்த்தை பணியிலும் உறுதியாக நிலைத்திருப்பேன் என்று சொல்கிறார். பிரியமான இறை ஊழியர்களே, நீங்கள் உண்மையிலே தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கிறீர்கள் என்றால், பேதுரு சொன்னாரே, நானும் இறை வேண்டலிலும் இறை வார்த்தை பணியிலும் உறுதியாக நிலைத்திருப்பேன் என்று சொன்னாரே, பேதுரு செய்தது போலவே நீங்களும் செய்வீர்கள். இன்னைக்கு பெரிய பெரிய பட்டம், பதவி, பெயர், புகழ் இவற்றில் நீங்கள் நிலைத்திருக்க ஆசைப்படுகிறீர்கள். ஆனால் பேதுரு அப்படி நிலைத்திருக்க ஆசைப்படலைங்க. அவர் எதுல நிலைத்திருக்க ஆசைப்பட்டாரு? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிலைத்திருக்க ஆசைப்பட்டார். இறையரசை கட்டி எழுப்ப ஆசைப்பட்டார். நீங்கள் எல்லாம் பேதுருவின் வழி வந்தவர்கள் என்றால், இறை ஊழியர்கள் என்றால், அவர் சொன்னது போல நீங்கள் செய்யணும். நானும் இறை வேண்டலிலும் இறை வார்த்தை பணியிலும் உறுதியாக நிலைத்திருப்பேன். வேத புத்தகத்தை கையில் எடுத்து இயேசுவே ஆண்டவன் என்று சொல்றவங்க எல்லாரும் இன்னைக்கு என்ன செய்யணும்? உங்க வலது கரத்தை எடுத்து நெஞ்சில வச்சு, நானும் இறை வேண்டலிலும் இறை வார்த்தை பணியிலும் உறுதியாக நிலைத்திருப்பேன் என்று சொல்லுங்கள். பிரியமான இறை ஊழியர்களே, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? வெள்ளியையும் பொன்னையும் பணத்தையும் சொத்தையும் பட்டம், பதவி, பெயர், புகழ், வாழ்க்கை வசதிகளே சேர்ப்பதிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்கிறீர்களா? எங்கே இருக்கிறீர்கள்? அழிந்து போவதற்கு முன்னால் ஆண்டவர் பாதத்துல வந்து மண்டியிடுங்க. Praise the Lord. Praise the Lord. நல்லா கவனமா கேளுங்க இறை ஊழியர்களே. உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட திருச்சபையை நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் பாதுகாக்க, நோயுற்றவர்களை நோயிலிருந்து சுகப்படுத்த, பேய்பிசாசு பில்லிசூனிய கட்டுகளுக்கு அடிமைப்பட்டு கிடப்பவர்களை அதிலிருந்து விடுதலை செய்ய, மானிட மகன் முன் நிற்க தகுதி உள்ளவர்களாக்க உங்களிடம் நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் நாமம் இருக்கிறதா? சொல்லுங்க இறை ஊழியர்களே. என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட திருச்சபை நான் செம்மையான வழியிலே வழி நடத்துகிறேன். அவர்களுக்கு இயேசு நாமத்தை பற்றி சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். வருகிற சகல அழிவிலிருந்தும் அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வார்கள் என்று உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? உங்களுக்கு விசுவாசம் இருக்குதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது உங்களுக்கு ஆழ்ந்த விசுவாசம் இருக்குதா? அல்லது எம்மதமும் சம்மதம் என்று சொல்கிறீர்களா? பிரியமானவர்களே, விசுவாசிகளின் விசுவாசத்தை ஒரு நாளும் பலவீனப்படுத்தாதீர்கள். தலைவர்களாகிய நீங்களும் பரலோகத்திற்கு செல்வதில்லை,
பரலோகத்திற்கு செல்ல முயற்சி செய்யும் விசுவாசிகளையும் பரலோகத்திற்கு செல்ல விடாமல் தடை செய்பவர்களே, மனம் மாறுங்கள், உங்களுக்கு ஐயோ கேடு. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறேன், என் வழியாக அல்லாமல் ஒருவரும் பரலோகத்திற்கு செல்ல முடியாது என்று சொல்லி இருக்க, பிரியமானவர்களே, நீங்க என்ன செய்றீங்க? மக்களை சூரியனையும் சந்திரனையும் விண்மீன்களையும் வழிபட தூண்டுகிறீர்கள். அவர்களை சூரியனுக்கிட்ட வழி நடத்துறீங்க, சந்திரனுக்கிட்ட வழி நடத்துறீங்க, விண்மீன்கள்கிட்ட வழி நடத்துறீங்க. சூரியனும் சந்திரனும் விண்மீனும் சிலுவையிலே உங்களுக்காக ஏராளம் பாடுகள் பட்டு ரத்தம் சிந்தி உங்களை பாவத்திலிருந்து மீட்டிருக்கிறதா? இணைச்சட்டம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். இறை ஊழியர்களே, நீங்கள் மடிந்து போவதற்கு முன்னால் மனம் மாறுங்கள். தேவனுடைய பிள்ளைகளை தவறான வழியில ஒரு நாளும் வழி நடத்தாதீர்கள். படைக்கப்பட்டவைகளையும் படைக்கப்பட்டவர்களையும் மனித கைகளால் செய்யப்பட்ட சிலைகளையும் ஒரு நாளும் வணங்கவோ ஆராதிக்கவோ மக்களுக்கு கற்றுக் கொடுக்காதீர்கள். நீங்கள் அழிவது நிச்சயம். Praise the Lord. Praise the Lord. பிரியமான இறை ஊழியர்களே, துணிச்சலோடு நீங்க செய்த சகல பாவங்களும் மன்னிக்கப்பட ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து இயேசுவின் நாமத்தை சொல்லி, ஐயா இயேசுவே, என்னை மன்னியும், என்னை மன்னியும், நான் தெரிந்தோ தெரியாமலோ பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி கதறுங்க. அப்படியே பாதத்துல விழுங்க. ஏதோ பெரிய சாதனை புரிவதாக நினைத்து கொண்டிருப்பவர்களே, விசுவாசத்தை வீணடித்துக் கொண்டிருப்பவர்களே, இது நல்ல காலம். இப்பொழுது நீ ஆண்டவர் பாதத்தில் விழுந்து நீ கதறவில்லை என்றால் நிகழப்போகும் அனைத்தில் இருந்தும் உங்களால் தப்பிக்க முடியாது என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். Amen. துணிகரமாய் நான் தவறு செய்தேன், துணிந்து பாவம் செய்தேன். துணிகரமாய் நான் தவறு செய்தேன், துணிந்து பாவம் செய்தேன். நோக்கி பார்க்க பலனில்லையே, தூக்கி நிறுத்தும் என் தெய்வமே. நோக்கி பார்க்க பலனில்லையே, தூக்கி நிறுத்தும் என் தெய்வமே. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவேன், முற்றிலும் வெண்மையாவேன். ஏசையா 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 ஏசையா. Praise the Lord. Praise the Lord. திருத்தூதர் பணிகள் 10:43 படியுங்க. அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகிர்கின்றனர். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்காக பாத யாத்திரை செல்ல வேண்டிய தேவை இல்லைங்க. புனித நதிகளுக்கு சென்று புனித நீராடல் தேவை இல்லைங்க. பாவ பரிகாரமாக பலிகளையோ காணிக்கைகளையோ செலுத்த வேண்டிய தேவை இல்லைங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பிற்காக அவரது பெயரால் மன்றாடுங்கள், உங்கள் பாவம் மன்னிக்கப்படும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, இயேசுவே ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என்று நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள் என்று ரோமர் 10:9 வாசிக்கிறோம். Praise the Lord.
Praise the Lord. இயேசு கிறிஸ்து ஒருவரே உண்மையான கடவுள். அவரே விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி. அவரே மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்டவரும் மனுக்குலத்திற்கு இறுதி தீர்ப்பு வழங்க வருகிறவரும் அவரே என்கிற சத்தியத்தை உலகிற்கு பறைசாற்றுங்கள். இயேசுவே ஆண்டவர் என்கிற சத்தியத்தை அதிமிக வல்லமையோடு உலகிற்கு பறைசாற்றுங்கள். அவர் செய்த சகல நன்மைகளையும் ஒட்டுமொத்த உலகமும் கேட்கும்படி பறைசாற்றுங்கள். அப்பொழுது நீங்கள் மீட்பு பெறுவீர்கள். Praise the Lord. Praise the Lord. நிகழவிருக்கும் சகல தீமையிலிருந்தும் நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் சகல தீமைகளிலிருந்தும் தப்பித்துக் கொள்வீர்கள். உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். Praise the Lord. Praise the Lord. யோவான் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தையும் 16வது அதிகாரம் 24வது வசனத்தையும் வாசிங்க. நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு கவனமா கேளுங்க. என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன். ஆனால் இதுவரைக்கும் நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை என்று சொல்கிறார். அப்படி என்றால் நீங்கள் இதுவரைக்கும் யாரு பெயரால நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? யாரு பெயரால நீங்க உதவி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? பிரியமானவர்களே, மரித்து போனவர்களோ புனிதர்களோ தூதர்களோ என் பெயரால் ஜெபியுங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்களா? உங்கள் மன்றாட்டுக்கு நான் பதில் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறாங்களா? இல்லையே. இயேசுவின் தாய் மரியாள் கூட அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, மரித்து போன ஒரு நபர் அவர் மரிக்கும்போது பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து அவர் மரித்திருக்கிறார் என்றால் அவர் பரலோகம் செல்வார். பரலோகம் செல்லும் எல்லாரும் என்ன செய்வாங்க தெரியுமா? வானதூதர்களைப் போல அங்க இருப்பார்கள். வானதூதர்கள் ஆண்டவரை இடைவிடாது ஆராதித்துக் கொண்டிருப்பது போல இவர்களும் ஆராதித்துக் கொண்டிருப்பார்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நாம் எல்லோரும் கல்லறை தோட்டத்திற்கு சென்றிருக்கிறோம். கிறிஸ்தவ கல்லறைகள்ல ஒரு 3 எழுத்து எழுதியிருக்கோம். RIT. பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? பார்த்துருக்கோம். பார்த்துருக்கிறீங்க. அது என்ன அர்த்தம்? ரெஸ்ட் இன் பீஸ். ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் ஜோலி முடிஞ்சு போச்சு, உன் ஆட்டம் அடங்கிருச்சு, உன் கொட்டம் தீர்ந்து போச்சு, இனி உனக்கு ஒன்றும் கிடையாது. ரெஸ்ட் இன் பீஸ், அவ்வளோதான். பிரியமானவர்களே, மரித்து போனவர்களுக்கு மீண்டும் பணி கொடுக்கப்படாது. அவர்கள் பரலோகத்துக்கு சென்றிருக்கிறார்கள் என்றால் தேவ தூதர்களைப் போல எப்போதும் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவர்களுக்கு இந்த மன்னகத்தில் என்ன நடக்குதுங்கிறத பற்றி கவலையே இருக்காது. அதை பற்றி அவங்க நினைக்கிறதுக்கும் அவங்களால முடியாது. பிரியமானவர்கள், அவங்க மகா பெரிய ஒளியில இருக்கிறாங்க, மகா பெரிய சந்தோஷத்துல இருக்கிறாங்க. அவங்க எப்படிங்க உலகத்துல இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருப்பாங்க? ஆகவே ஏமாந்து போகாதீங்க. இந்த உலகத்துல நீங்க இருக்கிறது வரைக்கும் ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. பிரியமானவர்களே, நம்முடைய மன்றாட்டுக்கு பதில் கொடுப்பவரும் நமக்காக மன்றாடுகிறவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே அவர் என்ன சொல்றார்? என் பேரால யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க சொல்றாரா? சொல்லலையா? யார் பேரால கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? அவர் சொல்றார், என் பேரால் கேளு, உனக்கு நான் செய்வேன், நீ எதை கேட்டாலும் நான் செய்வேன்னு சொல்றார். ஆக பிரியமானவர்களே, நீங்கள் கேட்க வேண்டிய ஒரே ஒரு நபர், உங்க மன்றாட்டுக்களை ஏறெடுக்க வேண்டிய ஒரே ஒரு நபர் இயேசு கிறிஸ்து. அவர் சத்தியம் சத்தியமாக நீங்க கேட்கிற எல்லாவற்றையும் கொடுப்பார். ஆனால் இயேசுவின் பேரால் நீங்க கேட்கும் பொழுது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது பரிசுத்த உள்ளத்தோடு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக, கேட்பது கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக, சாட்சியோடு ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது சத்தியம் சத்தியமாக உங்கள் ஜெபம் கேட்கப்படும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபிக்கும் ஜெபம் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்ததாக இருக்கட்டும். இப்போ நீங்க ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே
உமக்கு என்னை பற்றி நல்லா தெரியும் ஆண்டவரே. நான் யாருடைய பிரச்சனையிலையும் தலையிடுறதே இல்லைங்கிறது உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஆனா இந்த பக்கத்து வீட்டு அக்கா இல்ல, சாக்கடைய என் வீட்டு பக்கமா தள்ளி விட்டுக்கிட்டு இருக்குது ஆண்டவரே. அந்த மட்டும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிரு ஆண்டவரே. ஒரு முற்றுப்புள்ளி அந்த அம்மாவுக்கு வச்சிரு ஆண்டவரே. அது மட்டும் செஞ்சா போதும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஜெபம் கேட்கப்படுமா? கேட்கப்படாது. கேட்கப்படாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே நீங்க ஜெபிக்கிற ஜெபம் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்ததா இருக்கணும். அப்பதான் கேட்கப்படும். என்னதான் சிஸ்டர் கத்திக்கிட்டே கிடந்தாங்க, இயேசு நாமத்தினால ஜெபி ஜெபி ஜெபின்னு சொன்ன, இயேசு நாமத்தை சொல்லி கேட்டா என்ன கிடைக்குது என்று மாத்திரம் சொல்லாதீங்க. இயேசு நாமத்தினால நீங்க ஜெபிக்கும் பொழுது நீங்க தகுதி உள்ளவர்களா இருக்கணும். தகுதி எட்ட நிலையில நீங்க ஜெபிச்சாக்கும் ஆண்டவருக்கு கொடுக்கணும் தாங்க ஆசையா இருக்குது. ஆனா நீங்க செய்யற பாவம் பாருங்க, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு பெரிய மதில் சுவர் போல இருந்து அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு வராதபடி தடை செய்யும். ஆண்டவர் நல்லவருங்க. அவர் எப்போதும் ஆசீர்வதிச்சுட்டே இருக்க. அவருக்கு ஆசீர்வதிக்க மட்டும்தான் தெரியும். ஆகவே அவர் ஆசீர்வதிக்கிறாரு. நீங்க கேட்கிறத கொடுக்கிறாரு. ஆனா நீங்க செய்த பாவம் ஒரு மதில் சுவர் போல ஒரு தடையாக நிற்கிறது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சாலமோன் இப்படியாக ஜெபிக்கிறார். அவர் வாலிபனா இருந்த பொழுதே அவர் அரசராக அபிஷேகம் செய்யப்பட்டார். இஸ்ராயேல் நாட்டிற்கு பெருந்தொகையான இந்த மக்கள் கூட்டத்தை வழி நடத்துவதற்கு எனக்கு ஞானமும் அறிவு வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அவர் ஜெபித்த ஜெபம் கடவுளுக்கு மிகவும் பிரியமானதாக இருக்கிறது. காரணம், எனக்கு இதை கொடு அதை கொடு என்று கேட்கவில்லை. இந்த மக்களை வழி நடத்துறதுக்கு ஞானத்தையும் அறிவையும் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறார். ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவர் கேட்ட ஞானத்தையும் அறிவையும் கொடுத்தாரு. அவர் கேட்காத ஏராளம் செல்வத்தையும் கொடுத்தார். ஆகவே பிரியமானவர்களே, நீங்க ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவருக்கு உகந்ததா இருந்தாக்கும் நீங்க கேட்கிறதுக்கும் பதில் கொடுப்பாரு. நீங்க கேட்காததையும் கொடுப்பார். கேட்கிற ஆசீர்வாதங்களையும் கொடுப்பாரு. கேட்காத ஏராளம் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபியுங்க. ஆண்டவருக்கு இது மிகவும் உகந்த ஜெபமாக இருக்கிறது. அவர் உங்களை பரிசுத்த ஆவியால் நிரப்புவார். அது மட்டும் இல்லாமல் தூய ஆவியார் அருளும் வரங்களையும் கொடைகளையும் கனியையும் உங்களுக்கு நிறைவாக கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. விழிப்போடு இருந்து என் ஆத்மாவை காத்துக்கொள்ள எனக்கு அருள் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிங்க. அது ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான ஜெபமாக இருக்கிறது. அவர் உங்களுக்கு உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ள அருள் கொடுப்பார். அதோடு உடல் சுகத்தையும் உள்ள சுகத்தையும் சேர்த்து கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. நான் ஏராளம் தான தர்மம் செய்ய எனக்கு அருள் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி செவிங்க. அவர் நிச்சயமா உங்களுக்கு நல்ல மனசை கொடுப்பார். இரக்கமுள்ள மனசை கொடுப்பார். கனிவான மனசை கொடுப்பார். பரிவுள்ள மனசை கொடுப்பார். கொடுத்து ஏராளம் தான தர்மம் செய்ய உங்களுக்கு அருளையும் கிருபையும் கொடுப்பார். அதோட என்ன செய்வார் தெரியுமா? ஏராளம் செல்வத்தையும் கூட்டி கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இப்படியாக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கிறது என்றால் நீங்க கேட்கிறதையும் கொடுப்பாரு, கேட்காதையும் அள்ளி கொடுப்பார், கொட்டி கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நீங்க ஜெபிக்க போறதுக்கு முன்னால நீங்க சரியான மோட்டிவேஷன்ல போறீங்களா, சரியான திசையில போறீங்களா, சரியான எண்ணத்துல போறீங்களான்னு கொஞ்சம் அலசி பாருங்க. உங்கள்ட்ட பரிசுத்தம் இருக்குதான்னு பாருங்க, விசுவாசம் இருக்குதான்னு பாருங்க, சாட்சி இருக்குதான்னு பாருங்க, கடவுளுக்கும் மனுஷனுக்கும் உகந்த விதத்துல ஜெபிக்க போறீங்களான்னு பாருங்க. அப்பொழுது நீங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிற எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. மத்தேயு 24:44 வாசிங்க. எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, ஆண்டவரை சந்திக்க எப்போதும் ரெடியா இருங்க. நீங்க நினையாத நேரத்துல அவர் திடீரென்று வருவார். எங்கும் அமைதி, ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்கிற அந்த நேரத்திலேயே திடீரென்று பேரழிவு வரும். அப்பொழுது ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்பித்துக் கொள்ள மானிட மகன் முன் நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களாக இயேசு நாமத்தை சொல்லி ஜெபியுங்கள். விழித்திருந்து ஜெபியுங்கள். உபவசித்து ஜெபியுங்கள். இடைவிடாது ஜெபியுங்கள். விசுவாசத்தோடு ஜெபியுங்கள்.
காத்திருந்து ஜெபியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டு ஜெபியுங்கள். அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். 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 விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, அருமையான நேரத்திற்காக நன்றி அப்பா. உமது பிரசன்னம் எங்கள் கூடவே இருந்த கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த இறைச்செய்தியை யார் யாரெல்லாம் கேட்கப் போகிறார்களோ அவர்கள் எல்லோருடைய உள்ளத்திலையும் ஒரு மாற்றம் வரட்டும் சுவாமி. அழிவை நோக்கி இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஓடிக்கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. உம்மை நோக்கி வரக்கூடிய கிருபையை ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவாதி தேவனே, நீ இரக்கமுள்ளவர், சர்வ வல்லவர், மகா மகா பெரியவர் ஆண்டவரே. தேவாதி தேவனே, நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர் சுவாமி. நிகழவிருக்கும் சகல தீமையிலிருந்தும் தப்பித்துக்கொள்ள தகப்பனே நீர் எங்க கூடவே இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவே நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். 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 இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord.